ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான வெஜ் பக்கோடா. இது நம்ம ஒரு 5 minutes to 10 minutesல நம்ம இதை செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காளான் 2 கப், முட்டைகோஸ் 2 கப். நான் இதை பொடி பொடியாக நல்லா கட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு டைம் நல்லா கழுவிட்டு வந்துட்டோம். 1 கப் மைதா, 1/4 கப் சோள மாவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் தண்ணி விடாமல் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே சைடில் எண்ணெயை காய வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த நுரை அடங்கின உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் பபிள்ஸ் எவ்வளோ வருதுன்னு. இந்த பபிள்ஸ் அடங்கின உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பபிள்ஸ் அடங்கிருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 minutes ஆச்சு. இப்போ நான் எடுக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி பண்ணி கொடுத்தா பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போது வெஜிடபிள் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கௌஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.